வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் காயகல்ப தத்துவம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். உடல், உயிர், பகுதி ஒன்று உடல், உயிர், மனம் இந்த மூன்றும் ஒத்திசைவாக இருப்பதற்கு கண்டறிந்த பயிற்சி காயகல்பம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடும் காயகல்பம் என்பது ஒரு மருந்தன்று. காயம் என்பது உடல், கல்பம் என்பது உடல் நலம், உறுதி இவற்றை அளித்து வாழ்நாளை நீட்டிக்க செய்வது. இதுவே காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சியின் நோக்கம் நீண்ட ஆயுளை பெறுதல், முதுமையை தவிர்த்து இளமையோடு இருத்தல், நோயின்றி நலமாக இருத்தல். காயகல்பம் பற்றிய சிவபாக்கிய அவர்களின் பாடல்: உருத்தரித்த நாடியில் ஒடுக்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேன், விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும், அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. சிவபாக்கியர் அவர்களின் காயகல்ப பாடலின் பொருள்: மூலாதாரத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த வித்து சக்தியை கருத்தினால் தலையுச்சிக்கு ஏற்ற முடிந்தால் வயது முதிர்ந்தவரும் இளமையோடு இருப்பர், உடலும் சிவந்திடும் என்பது பாடலின் பொருள். மகரிஷி அவர்கள் இந்த காயகல்ப பயிற்சியை எத்தனை ஆண்டுகள் ஆராய்ச்சி நடத்தினார்கள்? 40 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்தி அதன் பயனாக காயகல்ப பயிற்சியை அனைத்து மக்களுக்கும் செய்து பயன் காணத்தக்க அளவிற்கு தெளிவாக்கி உள்ளார். குண்டலினி யோகத்தின் முடிவான நிறைவான பேராகும் காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சியின் விளக்கம்: பருவிடல், விந்துநாதம், உயிர் துகள்கள் அதாவது உயிர் ஆற்றல், ஜீவகாந்தம், மனம் ஆகிய ஐந்தும் ஒன்றாக கூடி இயங்கும் அமைப்பே மனிதன் என்கின்ற வடிவமாகும். பருவுடல் எதனால் ஆனது? அணுக்களால் அதாவது உயிர் துகள்களால் கட்டப்பட்டுள்ளது. உண்ணும் உணவு உடலில் தாதுகளாகும் பொழுது 7வது தாதுவாக ஜீவவித்து குழம்பாக மாறுகிறது. உடலிலே உயிராக ஓடுகின்ற தனித்து இயங்குகின்ற உயிர் துகள்களை ஜீவவித்து குழம்பு பிடித்து வைத்துள்ளது. ஒவ்வொரு உயிர் துகள்களிலிருந்தும் இறை துகள்கள் காந்த அலையாக வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது. உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் செலவாகும் அலைகள் ஜீவகாந்தம். காயகல்ப தத்துவம்: ஒன்று பருவுடல், ஜீவவித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம். கோடிக்கணக்கான சிற்றறைகளின் தொகுப்பு பருவுடல். சிற்றறைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒழுங்கான கட்டமைப்புடன் வைத்திருப்பது ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் குறையும் பொழுது சிற்றறைகளின் இணைப்பு தளர்வுற்று உடல் மற்றும் மன இயக்கங்கள் பாதிக்கப்படுகின்றன. போதிய ஜீவகாந்தம் இருக்கும் வரையில்தான் உடலில் உள்ள சிற்றறைகள் அடுக்கு சீர்குலையாமல் நிலைத்து இருக்கும். அதன் காரணமாக உடலும் மனமும் நல்ல முறையில் இயங்கும். ஒவ்வொரு சிற்றறையின் இருபுறமும் எவ்வாறு இணைந்துள்ளது? வட துருவம், தென் துருவம் என்ற துருவ அமைப்பால் சிற்றறைகள் இணைந்துள்ளன. ஜீவகாந்தம் அழுத்தம் எப்பொழுது தேவைப்படுகிறது? உடல் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதில் அமைந்துள்ள சிற்றறைகளின் எண்ணிக்கைக்கும் வலுவுக்கும் ஏற்ற ஜீவகாந்த அழுத்தம் தேவை. உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு எப்பொழுது சிறப்பாக இருக்கும்? உடலில் இருக்கின்ற சிற்றறைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய அளவிற்கும் வலு கொடுக்கக்கூடியதாகவும், ஏதேனும் மோதுதலில் சிறிது பாதிக்கப்பட்டாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கும் ஜீவகாந்த ஆற்றல் இருக்க வேண்டும். அப்போதுதான் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்ற மூன்றும் சிதறாது ஓடி
உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள உறவு சிறப்பாக இருக்கும். உயிர் துகள்களுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருகின்றன? ஜீவ வித்து குழம்பிலிருந்து உயிர் துகள்களுக்கு ஆற்றல் வருகின்றன. ஜீவகாந்தத்தின் இயக்கம். ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி உடல் சிற்றறைகள் மூலம் உடல் இயக்கமாகவும் மற்றொரு பகுதி மூளை சிற்றறைகள் மூலமாக மன இயக்கமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடல் இயக்கம் எப்பொழுது பாதிக்கப்படுகிறது? தனது செயல்கள் மூலமாகவோ, வெளிப்புற மோதல்கள் அல்லது கோள்களின் காந்த அலைவீச்சுகள் மூலமாகவோ, உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம் என்ற 5இல் எதையும் அலட்சியப்படுத்தினாலோ, அதிகமாகவோ அல்லது முரணாகவோ அனுபவித்தாலோ, வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, தற்செயல் விபத்துகளால் ஏற்படும் குழப்பங்கள், கோள்களின் சஞ்சாரத்தில் அண்மை விலகல், கோள்கள் ஒன்றோடு ஒன்றாக நேர்படுதல், சந்திரன் இருக்கும் நிலை, பிறந்த போது இருந்த கோள்களின் அமைப்புக்கேற்பவும் ஜீவகாந்தம் ஏற்றத்தாழ்வு அடையும். இத்தனை காரணங்களால் உடல் மற்றும் மன சீர்கேடுகள் உண்டாகின்றன. உடல் நலம் குழப்பம் அடைந்தாலும் அல்லது தானாகவோ அதை சரிப்படுத்தி உடலை நலமாக்கிக் கொள்கின்ற இயற்கை நியதி உடலிலே ஒவ்வொருவருக்கும் ஓரளவு அமைந்து விடுகிறது. இதை குழப்பத்தை தாங்கிக் கொள்ளும் இயற்கை நியதி என்று கூறுவர். ஒரு செப்பு கம்பியில் எலக்ட்ரான்களின் சுற்றோட்டம் மின்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. உடல் முழுவதும் ஓடக்கூடிய உயிர் துகள்களின் ஓட்டம் உயிரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. உயிர் துகள்களின் எண்ணிக்கை எதை பொறுத்து அமைகிறது? உடலில் உள்ள விந்து நாதத்தின் அளவையும் தரத்தையும் பொறுத்தே உயிர் துகள்களின் எண்ணிக்கையும் ஜீவகாந்தத்தின் திணிவும் அமைகிறது. உடல் மனவளம் எப்படி பாதிக்கப்படுகிறது? விந்துநாத திரவத்தின் தரம் கெட்டு போனாலும் அளவு குறைந்தாலும் உயிர் துகள்களின் அளவு குறைந்து விடுகிறது. அதனால் உடல் நலம் மனவளம் பாதிக்கப்படுகிறது. மனித உடலின் தோற்றம், தன்மை, வளர்ச்சி, இயக்கம், விளைவுகள் அனைத்துக்கும் அடிப்படை ஆற்றலாக உள்ள மிக மதிப்புடைய பொருள் விந்துநாத திரவம். ஒரு மனிதனின் வடிவமும் குணங்களும் எவ்வாறு அமைகின்றன? ஒரு விதையில் முழு மரத்தினது வடிவம் காந்த அலை வடிவில் சுருங்கி இருப்பதைப் போல விந்துநாத திரவத்தில் மனித வடிவமும் குணங்களும் சுருங்கி உள்ளன. விந்துநாத திரவத்தின் தன்மையை பொறுத்தே அதில் உருவாகின்ற குழந்தையின் வடிவம், குணங்கள், செயல்படும் திறமைகள், அறிவின் உயர்வு அனைத்தும் அமைகின்றது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். பகுதி 2.